ஒரு தேர்தல்ல யாரு ஜெயிச்சா யார் தோத்தான்னு பாக்குறது ரொம்ப சுலபம். ஆனா அந்த ஒரே ஒரு முடிவுக்கு பின்னாடி என்ன இருக்கு? மக்களோட கோபம், அவங்க நம்பிக்கை, பல வருஷ அரசியல், இதையெல்லாம் புரிஞ்சுக்க ஒரே ஒரு தொகுதியை எடுத்து ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி ஆழமா அலசி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட ஆய்வுக்களம் புதுச்சேரியில இருக்கிற தட்டாஞ்சாவடி. இதோ பாருங்க, இதான் அந்த தட்டாஞ்சாவடி தொகுதி. புதுச்சேரியோட முக்கியமான பகுதிகள்ல ஒண்ணு. இங்க ஒரு பக்கம் தொழிற்சாலைகளோட சத்தம்னா, இன்னொரு பக்கம் அரசியல் விவாதங்களோட சத்தம் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இங்க இருக்கிறவங்க வெறும் வாக்காளர்கள் இல்ல, அவங்கதான் அரசியலை தீர்மானிக்கிற அசல் சக்திகள். 55.02% 2021 தேர்தல்ல ஜெயிச்ச வேட்பாளரோட வாக்கு சதவீதம் இது. பார்த்த உடனே இது ஒரு பெரிய வெற்றின்னு தோணும். ஆனா இந்த ஒரு நம்பருக்கு பின்னாடி ஒரு முழு தொகுதியோட கதையே அடங்கியிருக்கு. வாங்க, அந்த கதைய இப்போ நாம திறக்கலாம். ஜெயிச்சது யாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? ஓட்டு போடும்போது மக்களோட மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சு? எந்த மாதிரி வியூகம் இங்க வேலை செஞ்சது? வாங்க, இந்த புதிரோட ஒவ்வொரு துண்டா எடுத்து பொருத்தி பார்க்கலாம். முதல்ல தட்டாஞ்சாவடியோட குணத்தை புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பரபரப்பான நகர்ப்புறம், நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிற பகுதி. இங்க இருக்கிற மக்கள் அரசியலை ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க. அதனாலதான் இங்க ஓட்டிங் சதவீதம் எப்பவும் அதிகமா இருக்கும். அவங்க குரல் ரொம்ப அழுத்தமா ஒலிக்கும். 2021 ரிசல்ட் ஒரு தெளிவான கதைய நமக்கு சொல்லுது. பாருங்க, ஏஐஎன்ஆர்சி கூட்டணி ஒரு வலுவான வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. அதே சமயம் எதிரணி பக்கம் பாருங்க, ஓட்டுகள் எல்லாம் பிரிஞ்சு சிதறி கிடக்கு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஒரு பலமான எதிரணி இல்லாதப்ப வெற்றி ரொம்ப சுலபமாயிடும். ஒரு தேர்தலோட முடிவுங்கிறது அந்த ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. அதோட வேர்கள் பல வருஷங்களுக்கு பின்னாடி போகுது. தட்டாஞ்சாவடியோட இன்னைய நிலவரத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம அதோட 30 வருஷ அரசியல் சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இந்த டைம்லைன் தட்டாஞ்சாவடியோட அரசியல் ஆன்மாவையே படம் பிடிச்சு காட்டுது. ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சியோட அசைக்க முடியாத கோட்டையா இருந்த இந்த தொகுதி என் ரங்கசாமின்ற ஒரே ஒரு தலைவரோட பின்னாடி நகர்ந்திருக்கு. அவரு காங்கிரஸை விட்டுட்டு ஏஎன்ஆர்சியை ஆரம்பிச்சப்போ தொகுதி மக்களும் அவரு கூடவே போயிருக்காங்க. இது ஒரு முக்கியமான உண்மையை புரிய வைக்குது. அது என்னன்னா, தட்டாஞ்சாவடியில மக்கள் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறதில்ல, முகத்தை பார்த்துதான் போடுறாங்க. ஒரு தனிப்பட்ட தலைவர் மேல இருக்கிற விசுவாசம் கட்சியோட கொள்கையை விட ரொம்ப வலிமையா இருக்கு. இதுதான் இந்த தொகுதியோட அரசியல் யதார்த்தம். இந்த குறைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தோட வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. அவங்களுடைய கருத்துக்களை பொறுப்போட வெளிப்படுத்தும் போது அதை நாம கவனமா கேட்கணும். இதுதான் நம்ம அரசியல் அமைப்போட அடிப்படை தத்துவம். சரி, அரசியல்வாதிகள், கட்சிகள், வியூகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த தேர்தல் உண்மையில யாருக்காக நடக்குது? மக்களுக்காக. அவங்களோட அன்றாட போராட்டங்கள் என்ன? அவங்க மனசுல இருக்கிற உண்மையான கவலைகள் என்ன? வாங்க, நாம கவனத்தை இப்ப மக்கள் பக்கம் திருப்பலாம். இது வெறும் புகார்களோட லிஸ்ட் கிடையாது. இதுதான் மக்களோட அன்றாட வாழ்க்கை. நாளைக்கு தண்ணி வருமா வராதாங்கிற கவலை, படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குமாங்கிற ஏக்கம், சுத்தமில்லாத தெருக்கள், இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் தான் அவங்களோட ஓட்ட தீர்மானிக்கிற உண்மையான காரணிகள். இத்தனை பிரச்சனைகள்லயும் தண்ணீர் தட்டுப்பாடுங்கிறது மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஒரு குடம் தண்ணிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வெறும் நேர விரயம் இல்ல, அது ஒரு நாள் முழுக்க நிம்மதியே கெடுக்கிற விஷயம். இது வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை இல்ல, இது மக்களோட உணர்வுகளோட சம்பந்தப்பட்டது. சரி, மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டோம். தொகுதியோட வரலாறும் நமக்கு இப்போ தெரியும். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த அறிவை எல்லாம் வச்சு ஒரு வெற்றிகரமான தேர்தல் பிரச்சாரமா எப்படி மாத்துறது? ஒரு ஜெயிக்கிற வியூகத்தை எப்படி உருவாக்குறது? இந்த சதுர்முக கோட்பாடுங்கிறது ஒரு சிக்கலான விஷயத்த 4 தூங்களா பிரிக்குது. மக்கள், கொள்கை, கட்சி, அப்புறம் ஊடகம். இந்த 4ஐயும் ஒரே நேரத்துல சரியா செஞ்சா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். இதுல ஒன்னு சொதப்புனாலும் மொத்த கோட்டையும் சரிஞ்சிரும். இதுதான் தேர்தல் களம். ஒரு பக்கம் ஆளுங்கட்சி தங்கள ஒரு வலுவான தலைமை, வளர்ச்சியை கொண்டு வர்றவங்கன்னு காட்டிக்க முயற்சி பண்ணுது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் நிறைவேற்றாத வாக்குறுதிகள், உள்ளூர் பிரச்சனைகள், ஊழல்னு சொல்லி மக்களை அணுகுறாங்க. இது 2 வெவ்வேறு கதைகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போட்டி. பாருங்க, தட்டாஞ்சாவடி மாதிரி ஒரு தொகுதியில டிஜிட்டல் பிரச்சாரம்ங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது கட்டாயம். இங்க கிட்டத்தட்ட 77% பேர் படிச்சவங்க, இன்டர்நெட் பயன்படுத்துறாங்க. அவங்க கிட்ட உங்களோட செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னா அவங்க எங்க இருக்காங்களோ அங்க நீங்க போகணும், அதாவது ஆன்லைனுக்கு. நம்ம ஆய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அன்டிகமேந்தே தேர்தல்கள்னா பொதுக்கூட்டம், கொடி, கோஷம்னு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தேர்தல் களம் மொத்தமா மாறிடுச்சு. இன்னைக்கு அரசியல்ங்கிறது ஒரு டேட்டா என்ஜினியரிங். இப்படி டேட்டாவை பயன்படுத்தும் போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் மக்களோட பிரைவசி. ஒருத்தரோட தகவலை அவங்க அனுமதியோட தான் பயன்படுத்தணும்.
இது நம்ம நாட்டின் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தோட முக்கிய அம்சம். டேட்டா சார்ந்த பிரச்சாரம்னா என்ன? இத ஒரு தையல்காரரோட வேலை மாதிரி யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஒரே அளவுல சட்டை தைக்காம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அளவெடுத்து கச்சிதமா பொருந்துற மாதிரி தைக்கிறது போல ஒவ்வொரு வாக்காளர் குழுவுக்கும் ஏத்த மாதிரி செய்திய ரெடி பண்ணி அனுப்புறது தான் இது. இங்க டேட்டா தான் ஊசியும் நூலும். இதெல்லாம் தான் இன்னைய அரசியல் போர்க்களத்தோட நவீன ஆயுதங்கள். ஒரு குறிப்பிட்ட தெருவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு விளம்பரத்தை காட்டுறது, வாட்ஸ்அப் மூலமா ஒரு மெசேஜ ஒரே நிமிஷத்துல ஆயிரக்கணக்கான பேருக்கு அனுப்புறது, வர்ற பொய் செய்திகளை உடைக்கிறதுக்கு ஃபேக்ட் செக் டீம்ஸ் இயக்குறது. இது வெறும் பிரச்சாரம் இல்ல, இது ஒரு டெக்னாலஜி போர். நம்ம இந்த ஆய்வை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒவ்வொரு வாக்காளரோட எண்ணம், தேவை, கோபம் எல்லாமே ஒரு டிஜிட்டல் தடமா மாறும்போது ஜனநாயகம் எப்படி மாறும்? இது வெறும் தட்டாஞ்சாபியோட கதை இல்ல, இது அரசியலோட எதிர்காலத்தை பத்தின ஒரு சிந்தனை. நீங்க ஒரு மக்கள் சார்ந்த தலைவரா மாறி உங்க தொகுதியை மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai mg@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.